பாரு சப்போட்டா பழம் பாரு வித்தியாசம்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஒவ்வொரு சப்போட்டா பழமும் இயற்கையாக விளையிறது தெரியுதா பாருங்க. நல்லா இருக்கும் சப்போட்டா பழம். வாங்க இங்கே வா எறும்பு இங்கே வா பட்டுன்னு. இந்த கமலாரஞ்சின்னு சொல்லுவாங்க. கமலாரஞ்சின்னா சின்ன பழமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு 2-3 பழம் தான் இருக்குது. அதை நம்ம பறிச்சுட்டு வந்துடுவோம். அது மரத்துலேயே 2 பழம் பழுத்துருக்கு. பறித்து சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கமலாரஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஊர்லேருந்து பறிச்சுட்டு வந்த சப்போட்டா பழத்தை இப்போ நம்ம அரிசியில் பழுக்க வச்சுக்கிடுவோம். 2 நாளில் பழுத்துரும். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் காய் இருந்துச்சுன்னா அரிசியில் பழுக்க வைங்க, நல்லாயிருக்கும். பழுத்த உடனே எடுத்து சாப்பிட்டோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைய எழுதி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சப்போட்டா பழந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்.